வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 15, 2024, 15/3/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4:09 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி இரவு 10:11 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம் மாலை 4 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று மாலை 5:22 செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஈவினிங் 5:22 PM செவ்வாய் உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி சனி சுக்கிரனோட இணைகிறாரு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது. குடும்பம் சார்ந்த ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. என்னதான் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ராசிநாதன் செவ்வாயோடு சனியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வியாபார விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் பொழுது நிதானம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் பெருசாக ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்று உங்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளுக்காக அல்லது குடும்பத்தாரின் செயல்பாடுகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். வீண் செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் தங்களின் படிப்புக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தந்தையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தினாலும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். வெளிநாட்டுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால, மனோகாரகன் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால மனசு இனம் புரியாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, சனி செவ்வாய் சுக்கிரன். அதனால் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும் அல்லது உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன்
கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் செயல்பாடுகளும் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்க மனசுல இடம் புரியாத அந்த தடுமாற்றத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறான வார்த்தைகள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக மன வருத்தம் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உங்களுக்கு பணத்தேவை இருக்கு. அந்த பணத்தேவைக்கு உதவிகள் செய்யறதுக்கு உங்களுடைய நண்பர்களோ சக பணியாளர்களோ அல்லது வாழ்க்கை துணையோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இருந்தாலும் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, மனோபலம் அதிகரிக்கக்கூடிய, வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ராசிநாதன் சுக்கிரன் தசமஸ்தானத்தில் இருக்காருங்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தால் குழப்பம். ஆனால் அந்த இடத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய இடமாறுதல் முயற்சி செய்பவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இன்று குழந்தைகள் விஷயத்தில் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று பேசக்கூடிய வார்த்தைகளோ செய்யக்கூடிய காரியங்களிலோ அதீதமான வெற்றி வாகை சூடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த குழப்பங்கள் அல்லாட்டி அந்த இடத்த ஆக்கிரமிச்சவங்க கூட வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. ராசிநாதனும் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. மனசு அலப்பாயும். தேவையில்லாத குழப்பங்கள், தடுமாற்றங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம். ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்பு ஏற்படுற சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியமோ தாயாரின் ஆரோக்கியமோ மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் மருத்துவ செலவுகள், உங்களின் ஆரோக்கியம், உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள்னு ஏகப்பட்ட விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கையிருப்பை காட்டிலும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய வகையில் சிலர் செயல்படுவார்கள். குறிப்பாக உங்களுக்கு யார் அட்வைசராக இருக்காங்களோ, உங்களுக்கு யார் மென்டாராக இருக்காங்களோ அவங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு அவர்கள் பேரில் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. என்ன விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மன சலனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் செலவுகள், உங்களுடைய ஆரோக்கிய செலவு, வீட்டு பராமரிப்பு செலவு, தாயாரின் ஆரோக்கிய செலவு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அல்லது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குழந்தைகள் விஷயத்திலும் செலவுகள் இருக்கும். ஆனால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அது உங்களுடைய பண தேவைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய அனாவசியமான நேர விரயத்தையும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மன சலனம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். குடும்பத்தாரின் தேவைகள் அதிகரிக்கிறதுனால குறிப்பாக மூத்த சகோதரர் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதரர்கள் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை
அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால மனசு இமோஷனல் டிஸ்டர்ப் ஆகும். அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பதட்டத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் பதட்டம் அதிகரிக்கும், வார்த்தைகளில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, சுக்கிரன் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை வார்த்தைகளில் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு ஷிஃப்டிங்க்கு டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும், லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். மனசு சார்ந்த குழப்பம் மட்டும் இல்லைங்க, பணம் சார்ந்த குழப்பம், வார்த்தை சார்ந்த குழப்பம், குடும்பம் சார்ந்த குழப்பம்னு ஏதோ ஒரு குழப்பம் உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் குழந்தைகளும் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அனாவசியமாக அவங்கக்கிட்ட உங்களுடைய கோபத்தை காண்பிக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். சிம்ம ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான விலை உயர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண பரிமாற்றங்கள் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பார்வையை கொடுக்கிறார். உச்ச சந்திரனின் பார்வை. செலவுகள் ஏற்பட்டு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலும் சற்று சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த நாள், அதுவும் குறிப்பாக இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இல்லை 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 5 மணிக்கு மேலே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியோடு இணைந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாயின் பார்வையில் சந்திரன், உச்ச சந்திரன், சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வண்டி வாகன வகையில் இருந்த செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம். மனசு சஞ்சலம் அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஸ் கூட மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை லைஃப் பார்ட்னர்ஷிப்லேயோ மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அஃபிஷியல் எதிரிகள் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய தனிப்பட்ட திறமை பேச்சுவார்த்தையின் மூலமாக கொஞ்சம் அதிகாரமாக பேசுறதுனால அடுத்தவங்களை அடக்கி ஆள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி. சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து வளர்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சமான இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் உடல் ஆரோக்கிய சுணக்கம் இருந்ததுன்னா அந்த சுணக்கங்கள் விலகிறதுக்குண்டான நேரம். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சித்து பேசியவர்கள் உங்களை பாராட்டி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சனி, செவ்வாய், சுக்கிரன். அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், தாயார் மூலமான வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்கள் குடும்பத்தில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சக பணியாளர்கள் அறிவார்த்தமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு, அதாவது உங்களுடைய கலீக்ஸ், உங்களுடைய சபார்டினேட்ஸ், அவங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். இதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மனத்தெளிவும் உடல் தெளிவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவினர்களிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். மாத்ருகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டாலும் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பம் அப்படியே தான் நீடிச்சிட்டு இருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே. இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி, ஆரோக்கியத்தில் வெற்றி, கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் உதவியை கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். தசமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்காரு. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில், உத்தியோக ரீதியான முயற்சிகளில் மேன்மை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. மனசில் இருக்கிற விஷயத்தை அப்படியே உளறி கொட்டாதீங்க. மனசையும் வாயையும் பிரித்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறத அப்படியே வாயால் கொட்டிட்டீங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கும் எதிரிகளை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரமும் இதுநாள் வரை கிடைக்காத மரியாதையும் கிடைத்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி, குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இருந்தால் கூட இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக துரிதமான செயல்பாடுகளை ஈடுபடுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இருப்பினும் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் தொழில் ரீதியான, வேலை ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மாலை 5 மணிக்கு மேலே அந்த செவ்வாய், உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியோடு சேர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்குறாரு. சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டாலும் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, அந்த வார்த்தைக்கு உண்டான தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் பேசும்பொழுது நிதானமாக இருங்க. உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், இவங்ககிட்ட பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற மனசில் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அது பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களோ அல்லது வாழ்க்கை துணையோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சாயந்தரம் 5 மணிக்கு மேலே உங்களுடைய சகோதர சகோதரிகள், வாழ்க்கை துணையின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். வீண் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்கள் மனசில் சஞ்சலம் ஏற்படாது, சந்தோஷமாக இருப்பீங்க.
தடுமாற்றங்கள் இருக்காது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதன் மூலமாக உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றத்தில் சில முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. சந்திரமங்கல யோகம் சாயந்தரத்துக்கு மேலே ஏற்படுறதுனால உங்களுடைய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைத்து அதன் மூலமாக தொழிலை விருத்திப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடன் அன்பு பாராட்டி செயல்படுவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகாரமாக நீங்கள் பேசுவீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் சாதகமாக கிடைக்கும். எப்போ எங்கே கை நீட்டினாலும் கடன் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. அவ்வளோ மரியாதை உங்களுக்கு. சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வருது. குரு பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வருமானத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உழைத்த உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சாயந்தரம் வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பீங்க. சாயந்தரத்துக்கு மேலே உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாலை மரியாதைகள் கிடைத்து உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கணுமே தவிர சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி நல்ல செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது. உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சில தீர்வுகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். காரிய வெற்றிகள் ஏற்படும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகின்றது. அந்த செவ்வாயின் பார்வையில் உச்ச சந்திரன் வரப்போகிறாரு. அதனால் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் அல்லது நாள்பட்ட கடன் பிரச்சனைகள், நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்தித்து மன தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கட்டி உங்களுக்கு மன நிம்மதியை தந்து நிம்மதியான தூக்கத்தையும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கடல் கடந்த பயணம் யோகத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. அதனால் பகல் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது கடன் கொடுத்தவங்க கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே உங்களுடைய எதிரிகளின் தொல்லையை அடக்கி ஆள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திரைமறைவு செயல்பாடுகள் அல்லது மனசுக்குள்ளார இல்லை யாருக்கும் தெரியாத சில சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்கள்லாம் தீர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அந்த கடன் வராமல் இருக்கா, அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருவதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட எதிரிகளாக செயல்பட்டவர்கள் கூட எதிரியாக இருக்கிறவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபார விருத்திக்கு நீங்கள் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோக வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை மூலமாக லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ராசியில உச்சமா இருக்காரு. அவர் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேல 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு சாயந்தரத்திலேருந்தே உங்க வாய்க்கு ஜிப்பு போட்டு முடிக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளை எதிரிகள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அவர்னால உங்களுக்கு மரியாதை கிட்டக்கூடிய யோகம். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிறதுனால குழந்தைகள் செயல்பாடுகள் மன தெளிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் உறவுகள் விஷயத்தில், மற்ற உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே செவ்வாய் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்குண்டான யோகமும் வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை உயர்வதும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்கள் வழியில் சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அநேகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நட்சத்திரநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பூமி தொடர்பான தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதி. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் கடன் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால கொஞ்சம் கவலைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுறது ராசிக்குள்ள. இதனால உங்களுக்குள்ள ஒரு பதட்டம், குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்கள் பேரில் ஒரு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுடைய மனோ தடுமாற்றமோ வாக் தடுமாற்றமோ ஏதோ ஒரு தடுமாற்றத்தின் காரணமாக தொழில் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றத்தின் காரணமாக காரிய தடை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய வேலை விஷயமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதனால் அந்த மாற்றம் சந்தோஷத்தை தரும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு, அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே செவ்வாய் பார்வையில் சந்திரன் வராரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுறது. அதனால் உங்களுக்கு செலவுகள் குறைந்து பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பாக விற்க முடியாத நிலமோ இல்லை விற்க முடியாத வீட்டையோ சிலர் தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. அது அவங்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில், வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் கணவன் மனைவி உறவில் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்த வாரம் இந்த நாள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் செயல்பாடுகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வட்டி சார்ந்த, பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள்.
நீண்ட நாட்களாக உங்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய சில நபர்களே உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அவர்களின் சுயரூபத்தையும் அவர்களின் உண்மை முகத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால அவர்களிடம் சற்று காட்டத்துடன் செயல்படுவீர்கள், கோபத்துடன் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும், அவர்களுக்கும் சேர்த்து தான். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மீன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அமோகமான நற்செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால லாபத்தை குறைச்சிக்கிட்டாலும் பரவாயில்லைன்ட்டு செலவை பண்ணுங்க, கடன் அடைங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். சகோதரர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் செலவுகள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவைகள் அதிகரிக்கிறதுனால அந்த கையிருப்பு பணம் கரையறதுக்கு உண்டான நேரம். 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரயத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் அல்லது வார்த்தைகளால் செலவுகள் ஏற்படும். கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க யாருக்காவது, நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்காகவாவது நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக செலவு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பீங்க. அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம், அந்த குறிப்பிட்ட நபருக்கும் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷம். உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உடம்பு சார்ந்த விஷயங்களில் சோம்பல் தன்மையோ அசதியோ ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பிரச்சனைகளும் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் இன்று உங்களுக்கு வாக்களித்ததன் காரணமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளிகள் சண்டையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆதாயம்னா சாதாரண ஆதாயம் இல்லைங்க, உங்களுக்கு திரவிய லாபம், தொழில் லாபம், உத்தியோக லாபம் எல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வருமானத்துக்கு ஈக்குவலண்ட்டாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4-7 கூடிய புதன் நீச்சமாக இருக்காரு ராசியில். அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் ஸ்லூனஸ் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.